ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோல எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒர்க் ஆகும்னு சொல்றேன். ஃபுல்லா பாருங்க. நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பீஸா சாப்பிட ஆசைப்பட்டு ₹100 எடுத்துக்கிட்டு ஒரு பீஸா கடைக்கு போறீங்கன்னா, அங்க இருக்க ஸ்டோர் மேனேஜர் கிட்ட இந்த ₹100 கொடுத்து ஒரு பீஸா ஆர்டர் பண்றீங்க. பட் அங்க இருக்க ஸ்டோர் மேனேஜர் இந்த பீஸா வந்து பாத்தீங்கன்னா ₹1000 சொல்லி சொல்றாரு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்கள மாதிரியே பீஸா சாப்பிட ஆசைப்படுற உங்களோட 10 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போயிட்டு ஆளுக்கு ₹100 ஷேர் பண்ணி அந்த ₹1000 கொண்டு போயிட்டு திரும்பவும் அந்த ஸ்டோர் மேனேஜர் கிட்டே கொடுக்குறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த பீஸா ஆர்டர் பண்ணணும் தெரியல அப்படின்னாலுமே அந்த ஸ்டோர் மேனேஜர் கிட்டே சொல்லி ஏதோ ஒரு பீஸாவை ஆர்டர் பண்ண சொல்றீங்க. இப்போ அந்த ஸ்டோர் மேனேஜர் அந்த கடையில் இருக்க பெஸ்ட் பீஸாவை ஆர்டர் பண்ணி அந்த ₹100 ஷேர் என்ன வருமோ அது எல்லாருக்கும் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ இதே மாதிரி தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டுமே ஒர்க் ஆகும். இதில் அந்த ஸ்டோர் மேனேஜர் தான் ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து காசை கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்களோ அதுதான் பூல் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேசிக்காவே மியூச்சுவல் ஃபண்ட் ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு, என்னென்ன பார்த்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்றத பத்தி கிளியரா சொல்றேன். என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.